கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உலக வாழ்க்கை மிகவும் கடினமாகிக் கொண்டே இருக்கிறது. மனித வாழ்வுக்கு, மனித உயிருக்கு பாதுகாப்பற்றதாக இருக்கிறதை இன்றைய கால சூழல் எங்களுக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது. சந்தோஷமோ துக்கமோ வாழ்வினும் கடிகாரம் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. இந்நாட்களிலே மனிதர்களுடைய வாழ்விலே பலவித பயங்கள் காணப்பட்டாலும் அவர்களுக்குள் இருக்கும் மிகப்பெரிய பயம் என்னென்று சொல்லி பார்த்தா மரணத்தை குறித்த பயம். அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் நீடிய ஆயுசோடு வாழ்வதற்காக பல பிரயாசங்களே படுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் நீடிய ஆயுசோ வாழணும் என்பதற்காகவே அநேக பிரயாசங்களை அவர்கள் படுகிறார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய கால சூழ்நிலை திடீர் மரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நீடிய ஆயுசோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடற்பயிற்சிகள், இப்படியாக ஆரோக்கியமாக வாழவும் நீடிய ஆயுசோடு வாழவும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பிரயாசப்பட்ட போதும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணங்கள் திடீரென சிறு வயதிலே ஹார்ட் அட்டாக், அது மட்டுமில்லை இயற்கை அனர்த்தங்களினால் திடீரென மரணங்கள், இப்படியாய் நாங்கள் எதிர்பாராத வண்ணம் சடுதியாய் மரணங்கள் வருவதின் நிமித்தமாக இந்த காலங்களில் அநேகருக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் 10:27 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி, துன்மாக்கனுடைய வருஷங்களோ குறுகி போகுமாம் என்று. வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மாக்கனுக்கு சடுதியிலே மரணம் வருமாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கோ அங்கே ஆயுசை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே நாங்கள் உண்மையாக நாங்கள் பயப்பட வேண்டியது யாருக்கு என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. நாம் வேறொன்றைக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் அவருடைய கரத்திலே இருக்கிறதா. நாம் ஒவ்வொருவருடைய ஆயுசு காலமும் தேவனுடைய கரத்திலே அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்போ தேவனுடைய கரத்திலே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எங்களுடைய ஆயுசு காலம் இருக்கிறதா. இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்வு உலகத்திலே அவன் ஞானம் அடைவதற்கு கொடுக்க நேரங்கள் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நீங்கள் நீடிய ஆயுசுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தேவ கிருபை வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நாம் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. வேதத்திலே பார்ப்போம் என்றால் ஒரு உதாரணம் எசேக்கியா ராஜாவை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்றால், அவர் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷனாய் அவரை நம்பி வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு அங்கே மரணப்படுக்கையிலே இருந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசினால் தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ மரித்து போய் விடுவாய் என்று. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை வந்த போதும் கூட எசேக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். யாருக்கு தான் மரணத்தை குறித்த விருப்பம் இருக்கும், அவர் நீடிய ஆயுசோடு வாழ வேண்டும் என்று அங்கு தேவனிடத்திலே அவர் விண்ணப்பம் செய்த பொழுது அங்கே தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுத்தாரா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதி இனிமேல் குணப்படுத்த முடியாது, இனிமேல் இது மரணத்தின் முடிவென்று சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருக்கலாம் அன்பானவர்களே. அல்லது ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே வருகிற பலவீனங்கள் இயலாமை நிமித்தமாக வைத்தியர்களாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இது மரணத்துக்கு ஏதுவாக இருக்குமோ என்று சொல்லி மரணத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீதிமொழிகள் 9:11 பார்க்கிறோம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று. ஹல்லேலூயா. மரணத்தை குறித்து பயப்படுகிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே உன்னுடைய வயசு, உன்னுடைய ஆயுசு காலம் விருத்தியாகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே எல்லா பயத்தையும் நீங்கள் புறம்பே தள்ளி போட்டு
ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணி நீங்கள் செபியுங்க. வேதம் சொல்லுகிறது, மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை பண்ணி தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அப்போது நம்மை மீட்க உயிர் கொடுத்த ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் ஆயுசு நாளை அவர் பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் நமக்கு வேதனையை தருகிறது, வலியை தருகிறது. அது மட்டுமல்ல, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு. ஆகவே மரணத்தை குறித்து அப்படி ஆகிரும் இப்படி ஆகிரும் என்று பயப்படாதிருங்கள். வேதத்திலே நாங்கள் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் பயப்படும் பொழுது அது ஜீவ ஊற்றாயிருக்கிறதா, அதனால் நாங்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி நீதிமொழிகள் 14:27 நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றாம், அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ மரண கண்ணிகள் என்று என்னென்று சொல்லி பார்ப்போமானால், அது மரணத்தின் பிடிக்குள் மரண கட்டுக்குள் சிக்கி இருப்பது. அது வியாதியாக இருக்கலாம், மனித சூழ்ச்சிகளாய் இருக்கலாம், அல்லது ஆபத்துக்களாய் கூட இருக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் எந்த பிரச்சனையிலே நீங்கள் எதிர்கொண்டிருந்தாலும் இயேசு உங்களுக்கு வரும் ஆபத்தையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் அவர் அறிகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி விடுவிக்கிறாராம். அந்த மரண கண்ணிகளுக்கு அவர் தப்பு வைக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே தானியலை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, தானியல் மனித சூழ்ச்சிகளினால் அங்கே சிங்க குகையிலே அங்கே போடுகிறார்கள். அப்பொழுது தேவன் அங்கே தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி அவரை சிங்கத்தின் நின்று அங்கே அவருடைய உயிரை தப்புவித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தானியல் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு முன்பாக பயந்து தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் தேவன் மேல் வைராக்கியம் கொண்டு வாழ்ந்த மனுஷனாயிருந்தான். அன்பானவர்களே, அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பொல்லாப்பை விட்டு விலகி நாங்கள் அவருடைய நீதியின் வழியில் நடப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிற கனத்தை கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அன்பானவர்களே, ஆகவே உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக வேணும், நீடிய ஆயுசோடு வாழ வேணும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுங்க. 2வது காரியம் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:2-3 நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியும் நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கற்பனையாக இருக்கிறது. இந்த காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நீடிய ஆயுசை ஆண்டவர் நித்திய ஒரு வாழ்வை அவர் உங்களுக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்காம். அவனுக்கு பின்பாக அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று. அன்பானவர்களே, எனவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடப்பீர்களானா உங்களுக்கு அவர் சம்பூரணமான ஒரு பூரண ஆயுசை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.